வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நவீன காணோம் அப்படின்னு வந்து விரிச்சு தேடிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. ஆனா, அத விட கொடுமையான விஷயம் நம்ம கணவர் இல்லாத உலகத்தில நம்ம எதுக்கு இருந்துட்டு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க துர்கா. நம்ம இனி உயிர் வாழக்கூடாது. என் கணவரே இல்ல. நான் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு வந்து மனசு உடைஞ்சு விஷத்த வந்து குடிச்சுறாங்க நம்ம துர்கா. இந்த நியூஸ வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ரேவதி. என் தங்கச்சி விஷம் குடிச்சிட்டா, அவள காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த சைடு நம்ம ராஜாக்கு வந்து ஃபோன போட்டு சொல்றாங்க, "இந்த பாருங்க கார்த்தி, வந்து நான் என் தங்கச்சி துர்கா வந்து விஷம் குடிச்சிட்டா. நவீன் இல்லாத உலகத்துல வாழ மாட்டேன்" அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே நம்ம கார்த்திக்கு பயங்கர கடுப்பாறாரு. யாரு சொன்னா நவீன் வந்து இறந்துட்டானே, அவன் இப்ப எனக்கு கால் பண்ணான். நாங்களே அவன வந்து காப்பாத்த தான் போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்க நேரம் உங்க துர்கா வந்து ஏன் இந்த தவறான முடிவை எடுத்தா அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்கங்க. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா, செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. நம்ம நவீன காணல அப்படின்னு வந்து கோயில்ல வந்து பெல் சவுண்ட் எல்லாம் கேட்டுன்னு சொன்னா, அப்பனா அது எங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வரவரிச்சு தேடிட்டு இருக்காங்க. நம்ம துர்கா வீட்ல வந்து நவீனையே நெனச்சிட்டு இருக்காங்க. நவீனும் வந்து அந்த பெட்டிக்குள்ள இருந்து, "என் துர்கா நான் இல்லாம எப்படி இருப்பா கடவுளே!" அப்படின்னு வந்து நம்ம நவீனும் மனசுக்குள்ள துர்காவ நினைக்க, துர்காவும் நவீன நினைக்க 2 பேத்துக்குமே அப்படி ஒரு மன கஷ்டத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல தான் துர்கா வந்து நினைக்கிறாங்க, "என் கணவர் இல்லாத உலகத்துல இனி நான் வாழக்கூடாது" அப்படின்னு ஒரு முடிவ எடுக்குறாங்க. அதோட இதுக்கு ஒரே வழி நான் வந்து சாகது தான் அப்படின்னு வந்து விஷத்த வந்து குடிச்சுறாங்கங்க. நம்ம ரேவதி வந்து பார்க்குறாங்க, என்ன துர்காக்கு வாயிலருந்து இப்படி நொர நொரையா வருது, என்ன ஆச்சு? அவ எதுவும் தப்பான முடிவு எடுத்திருப்பாளா? அப்படின்னு வந்து பதறி போறாங்க. "ஏ துர்கா உனக்கு என்ன? உனக்கு என்னடி ஆச்சு சொல்லு" அப்படின்னு வந்து மூஞ்ச போட்டு அடிச்சு பார்க்குறாங்க. ஒரு பிரோஜனமும் இல்ல. இப்ப அவள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு நம்ம துர்காவ போறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா, நம்ம ராஜாவுக்கு ரேவதி கால் பண்றாங்க. "இந்த பாரு ராஜா, ஒரு அவசரமான முடிவு என் தங்கச்சி எடுத்துட்டா. அவ வந்து மருந்து குடிச்சிட்டா. நவீன் இல்லாத வாழ்க்கைய வாழ முடியல" அப்படின்னு வந்து அப்படி சொல்றாங்க. இத கேட்டோனே, "அவ முட்டாளா? நவீன் உயிரோடு தான் இருக்கான். கொஞ்சம் முன்னாடி தான் எனக்கு கால் பண்ணா. என்ன காப்பாத்து ராஜான்னு சொன்னா. அவன காப்பாத்துறதுக்கு தான் உயிரோடு எங்கேயோ புதைச்சு வச்சிருக்காங்க. அத தேடி போறேன். கண்டிப்பா நான் வந்து நவீன காப்பாத்திருவேன். அப்படி இருக்க நேரம் ஏன் இந்த வேலைய அவர் துர்கா செய்துட்டா" அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையா வந்து கொந்தளிக்கிறாங்க. "நீ வந்து எப்படியாவது ரேவதி துர்காவ காப்பாத்திரு" அப்படின்னு வந்து சொன்னோனே, "நான் காப்பாத்திருவேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே, இங்க நம்ம மயில் வாகனத்திட்ட ராஜா சொல்றாங்க, "துர்கா ஒரு தவறான முடிவ எடுத்துட்டா. விஷம் குடிச்சுட்டா. ஐயோ! இங்க நவீன காணாததே ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப துர்கா வேற இந்த முடிவ எடுத்துட்டாளா? ஏன்பா கடவுளே! இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை வந்துச்சு" அப்படின்னு வந்து நம்ம மயில் வாகனமும் வந்து நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா, ஒரு கோயில் வருது. இந்த கோயிலா தான் வந்து இருக்கும். இந்த ஏரியால இதுதான் இருக்கு. இதுதான் இருக்கும். இங்க தான் வந்து நம்ம நவீன புதைச்சிருப்பாங்க. ஆனா எங்க புதைச்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதோட இந்த கோயிலா அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணிருவோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு மயில் வாகனத்திட்ட அந்த கோயில் பெல் அடிங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. கூடவே நம்ம நவீனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, "இப்ப நாங்க பெல் அடிக்கிறோம். இங்க தான் அந்த சவுண்ட் உனக்கு கேக்குதா?" அப்படின்னு வந்து கேட்டோம்னா, "ஆமா ராஜா, எனக்கு இந்த சவுண்ட் கேக்குது" அப்படின்னு வந்து கார்த்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே வந்து, "அப்ப கன்ஃபார்மா இங்க தான் எங்கேயோ புதைச்சு வச்சிருக்காங்க. ஆனா எந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே" அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து நினைக்கிறாங்க. அதோட இது வந்து தெரியணும்னா சேகருக்கு தான் தெரியும் அப்படின்னு வந்து அந்த தகவல் கிடைக்குது. அவர தேடி போறாங்க. அதுக்கிடையில இங்க பார்த்தோம்னா, நம்ம சந்திரா, சிவனாண்டி எல்லாரும் வந்து எங்க புதைச்சியலோ அந்த இடத்துல இருந்து சிவனாண்டி, நீங்க மாத்திருங்க" அப்படின்னு வந்து சிவனாண்டிக்கு தகவல் குடுத்துட்டா நம்ம சந்திரா. ஏன்னா நவீனே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாம இந்த கார்த்திக்கு கண்டிப்பா சொல்லியிருப்பான். அவன் வந்து கண்டிப்பா நவீன காப்பாத்த வருவான். அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிடணும் அப்படின்னு வந்து சிவனாண்டி வந்து எப்படியாவது அந்த நவீன தோண்டி எடுத்து அவன கொன்னே போட்டுறணும் அப்படின்னு வந்து இருக்காங்க. இல்லாட்டினா உண்மை எல்லாத்தையும் நான் வந்து சிவனாண்டி தான் அடிச்சான் அப்படின்னு வந்துலாம் சொல்லிருவான். அது பெரிய ஆபத்தா முடிஞ்சிரும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. சந்திரா பயங்கர ஆளுங்க. அவங்க அதுக்கடையில ஒரு பிளான போடுறாங்க. ஆனா நம்ம ராஜா வந்து இந்த ஏரியால தான் இருக்காரு. எங்க தான் புதைச்சு
ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் சேகரையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சு அடிச்சு ருத்ர தாண்டவம் ஆடி, எங்கடா சொல்லுங்க அப்படின்னு வந்து சட்டைய பிடிச்சு இழுக்க நேரம் சேகர் வந்து காட்டி கொடுக்குறாரு. அந்த இடத்த பதறி பதறி தோன்றுறான். நம்ம நவீன் வந்து அப்படியே குற்றுயிரும் கொலையுருமா அப்படியே துவங்கி போய் மயக்க நிலையில கிடக்குறாங்க. ராஜா தூக்கி வச்சு அழுறாங்க. டேய், நீ எப்படியெல்லாம் நினைச்சா வாழ்ந்திருக்கலாம். துர்காக்காக எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நீ வந்து தியாகம் செய்திருக்க. நீ வந்து பெங்களூர்ல இருந்த உன்ன நான் தான் இங்க வர வச்சேன். நான் செய்த தப்பு தான். நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படாதா அப்படின்னு வந்து அந்த நேரத்துல நண்பனை தூக்கி வச்சு கதிகலங்கி அழுறாங்க நம்ம ராஜா. அதோட வந்து இனி துர்காயை வந்து பார்க்கணும். இவனை வந்து எப்படியாவது ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி காப்பாத்திடணும் அப்படின்னு வந்து நம்ம கார்ல இருக்க தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு வந்து மயில் வாகனத்திட்ட சொல்றாங்க. தண்ணியை எடுத்து மயில் வாகனம் கொடுக்குறாங்க. மூஞ்சியெல்லாம் தொளிக்கிறாங்க. நவீனுக்கு அப்படியே வந்து கண்ணை முழிக்கிறாங்க. என் ராஜா என்னை காப்பாத்திட்டால, என் துர்கா எப்படி இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த விஷயத்த எப்படி சொல்ல முடியும், நல்லா தான் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம நவீன்கிட்ட சொல்லிடுறாங்க. அதோட பார்த்தா இதுக்கெல்லாம் காரணமான அந்த சிவனாண்டியை விடக்கூடாது, சிவனாண்டி தான் காரணம் அப்படின்னு வந்து நம்ம நவீன் சொல்கிறாப்புல. என்ன இந்த அத்தை சொன்னாங்கன்னு இந்த சிவனாண்டி தான் வர வச்சான். சிவனாண்டி வர வச்சு என்னை வழியில் மறைச்சி என்னை அடித்து இப்படி வந்து பண்ணிட்டாங்க. கூடவே இந்த சந்திராவும் காரணம் அப்படின்னு வந்து எல்லா குட்டம் வைக்கிறாங்க. விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி எல்லாரும் கொண்டு நம்ம துர்காயை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. உயிருக்கு ஆபத்து இருக்கான ஆபத்தான நிலையில் இருக்க நம்ம துர்காவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல வந்து நம்ம நவீனை வந்து கிடச்சிட்டான் அப்படின்னு வந்து நியூஸை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க நம்ம அத்தைக்கு வந்து வெளியே கொண்டு வரணும், அத்தை வந்து உள்ளுக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம நவீனை நேரடியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி தான் அப்படின்னு வந்து ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. அதோட வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து வெளியே வராங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திரா வந்து சொல்லிடுறாங்க, எப்படியும் நவீன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் ஸ்டேஷனுக்கு, உங்களை தான் போலீஸ்காரங்க தேடுவாங்க, நீங்கள் தலைமறைவாகி இருங்க அப்படின்னு வந்து சிவனாண்டி முத்துவேலுக்கு வந்து தகவலை இந்த சந்திரா கொடுத்துறா. உடனே வந்து நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் ஒளிச்சு இருந்துக்கிட்டாங்க. இங்கே வந்து போலீஸும் நாலாபுரமும் வந்து சிவனாண்டியை வந்து நொறுங்க எடுக்கிறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. சிவனாண்டி சிக்கினவாடு இல்லை, மோகனை நம்ம வசமாக வந்து சிக்கிட்டோமே, இந்த நவீனை அப்போவுமே கொன்று இருக்கலாம். இந்த சந்திரா மருமவளுக்கு பேச்சு தான் இது, உயிரோடு வச்சு புதைச்சி அவன் அணுவாக சாவான் அப்படின்னு வந்து புதைக்க சொன்னான். ஆனால் அதுவே நம்மளுக்கு வினை ஆயிட்டு, அவனை பார்த்தியா புதைச்ச இடத்துல ஒரு ஃபோனையும் போட்டுக்கிட்டு அந்த படுபாவிக போய் நம்மளை சிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல முழிக்கிறாங்க. நம்ம நவீன் வந்து கூட்டிக்கிட்டு நம்ம ராஜா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. துர்கா நீ இல்லாமல் வாழ மாட்டேன் அப்படின்னு ஒரு தவறான முடிவை எடுத்துட்டா. அவள் இப்போ விஷம் குடிச்சிட்டுருக்கா, அதை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போடுறாங்க. அப்போ தான் அங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் அவசர வார்டில் இருக்க நம்ம துர்காவை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க. நவீன், நீ இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டிய, நீ வந்து இது எனக்காக வந்து உங்கள் அம்மாவை வந்து போலீஸுக வந்து நான் தான் உங்கள் அம்மா தான் பண்ணுனது அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. அதோட உன் உயிரையே விட அளவுக்கு போயிட்டு அப்படி எனக்கு மேலே பாசம் வச்சுருக்க துர்கா, நீனும் நானும் சேர்ந்து வாழணும் துர்கா அப்படின்னு வந்து கதறி அழுறாங்கங்க.